இன்னும் இந்த குக்கர விடுறதா இல்ல. எப்பலாம் யூஸ் பண்றேனோ, அப்பலாம் அத போட்டு திருவிக்கிட்டு தான் கிடப்பேன். அது என்னமோ தெரியல வேற குக்கர் புதுசா வாங்க மனசே வர மாட்டேங்குது. அப்புறம் ஒரு 1 வீக் நல்லா ஜாலியா இருந்தேன்ப்பா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓடு ரொட்டீன்குள்ளன்னு சொல்லி அடிச்சு தொரத்துற மாரி ஒரு ஃபீலிங். என்னன்னா இன்னைக்கு அண்ணா ஊருக்கு கிளம்பிட்டான். 4, 5 நாளைக்கு முன்னாடி பிரைட்டா இருந்த மூஞ்சி இப்ப அப்படியே வாடி போச்சு. சோகமா சமையல் பண்ணிட்டு இருந்தேன். ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த அவரைக்காய், பீன்ஸ் அப்புறம் கேரட் இங்க இருந்து தான் வாங்கியிருந்தேன். அது 3 போட்டு சாம்பார் வச்சுட்டு இருந்தேன். சாம்பாருக்கு மெயின் இந்த கத்திரிக்காய்லாம் போடுவாங்க. அதுவே போடல. ஏனோ தானோன்னு ஒரு குழம்பு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சைட்லயே இந்த உருளைக்கிழங்கு வறுவலும் ஒரு இதே இல்லாம தான் பண்ணிக்கிட்டு கிடந்தேன். ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம சமையல் பண்ணனாலே ஆனான்னு தெரியல. இந்த சாம்பாரும் உருளைக்கிழங்கும் ஏனோ தானோன்னு வந்துருச்சு. அதையும் மேனேஜ் பண்றதுக்கு கூடவே ஒரு அப்பளத்தை பொரிச்சு கொடுத்தாச்சு. இந்தாங்க இன்னைக்கு சமையல் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு கூடான்னு கொடுத்தா அதையும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் கிளம்புனா. கிளம்பும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. இது உங்க ஓன் பிரதரா, எத்தனை சிபிலிங்ஸ் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. எனக்கு அண்ணா ஒண்ணு தம்பி ஒண்ணு. கல்யாணத்துக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டு எலியும் பூனையுமா தான் ஒரே வீட்டுல இருப்போம். பல வருஷமா பேசாமலாம் இருந்திருக்கோம். இப்போதான் இந்த திடீர் பாசம்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் போல. அந்தமானுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பாய் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிட்டான்.